என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமார். அருளே உருவான அன்னை பராசக்தினுடைய தனிப்பெரும் கருணையினாலே ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர் விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இறையொருட்பேருளையையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு வயசு கூடி போச்சு. போன வருஷம் பார்த்ததுக்கு இப்போ எல்லாரும் கொஞ்சம் கிழவராயிட்டோம். இந்த ஒரு வயசு கூடினதை தவிர வேற என்ன சாதிச்சோம்? 365 நாள் போன மார்கழியில் சந்தித்தோம், மறுபடியும் இந்த மார்கழியில் சந்திக்கிறோம். ஒரு வயசு கூடி இருக்கும், ஒரு பல்லு விழுந்திருக்கும், கொஞ்சம் முதுமைக்கு அடையாளமாக நரை திரை மூப்பு கூடியிருக்கும், கொஞ்சம் சதை போட்டிருக்கும், எனக்கு கொஞ்சம் கூடவே போட்டிருக்கு. நம்ம முதுமையை நோக்கி போவதாக வாழ்க்கை இருக்கு. இல்லாட்டி இப்படி கூட சொல்லலாம், மரணத்தை நோக்கி போவதாகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கும் ஒரு நல்ல முடிவு இருக்கணும். வெறும்னு நாமெல்லாம் இறந்து போவதற்காக படைக்கப்படலை. எல்லாரும் இப்படி வயசாகி செத்து போகிறதுக்கு தான் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. அந்த வாழ்க்கையில் மரணத்தை தவிரவும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று புலப்படுத்துகிற ஒரு நூல்தான் கந்தபுராணம். மரணத்தை தவிரவும் மனிதன் மறுபடியும் பிறந்து இறக்கின்ற இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்குரிய வழிமுறையை, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும் என்கிற நெறிமுறையை சொல்லித் தருகிற நூல் கந்தபுராணம். இந்த கந்தபுராணம் நம்முடைய சொந்த புராணம் என்று சொல்வார்கள். இப்போ கந்தபுராணம் நம்முடைய சொந்த புராணம்னு சொன்னால் அப்போ பாக்கி எல்லா புராணமும் இரவல் புராணமா? வேற யாருக்கிட்டே இருந்தாவது கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறோமா? கந்தபுராணம் சொந்த புராணம்னு சொன்னால் அது முருகனுடைய கதை அல்லது வேறு தெய்வத்தினுடைய கதை அப்படின்னு நாம் நினைக்க வேண்டாம். நம்முடைய கதை, சொந்த புராணம். நம்ம வாழ்க்கையில் குழந்தையாக பிறந்து மனிதனாக வளர்ந்து நாம் எந்த பாதையில் போக வேண்டும் என்று நமக்கு புலப்படுத்துகிற சொந்த புராணம் கந்த புராணம். நான் இந்த நூலுக்குள் நுழையறதுக்கு முன்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு எவ்வளவு பழமையான வழிபாடு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லணும். இங்கே இருக்கிற செங்குந்தர்களுடைய குலதெய்வமே முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் அவருடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், பல வகையான பரதெய்வம். அந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு இன்று நேற்றல்ல. அந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப தொன்மையான வழிபாடு, பழைய வழிபாடு. அது எப்படி தெரியுது? இந்த தமிழ்நாட்டு மேடைகள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு வசனம் பேசுவாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடின்னு. அரசியல் கூட்டங்களில் நீங்கள் இந்த வசனம் கேட்கலாம். எப்படி? கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ் கொடி. மேடையிலெல்லாம் பேசுவான். இதுக்கு என்ன அர்த்தம்? அது என்ன கல் தோன்றி மண் தோன்றானா? அது என்ன காலம்? கல் தனியாக தோன்றி மண் தனியாக தோணுச்சா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னா, இப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலம் அப்படின்னா என்ன காலம்? இந்த உலகம் எப்படி உண்டாச்சுன்னு சயின்ஸ் சொல்லுது. சூரியனிலிருந்து ஒரு பிழம்பு வெடிச்சு, அந்த வெடிச்ச பிழம்புல நிறைய மழை பெஞ்சு, அது குளிர்ந்து தண்ணீர் நிரம்பி, அப்புறம் அந்த தண்ணீர் உலகம் முழுக்க மூடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மேடான பகுதியெல்லாம் முதல்ல தெரிஞ்சு, அப்புறமா சமவெளிகள் தெரிஞ்சு கடல் ஓரமாக போச்சு. இதுதான் உலகத்தோட அமைப்பு. இமயமலை நாம் இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா? இந்த இமயமலை ஒரு காலத்தில் கடலால் மூழ்கப்பட்டிருந்தது. போதுமா? இமயமலை அது எப்படி தெரியுதுன்றா, இமயமலையில் பனி பிரதேசங்களை நீக்கிட்டு உள்ள பார்த்தா கடல்வாழ் ஜந்துக்களுடைய எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. கடலிலே வாழுகிற விலங்குகள் இருக்கும் இல்லையா, கடல்வாழ் மீன்கள், அதனுடைய எலும்பு கூடு இமயமலையில் கிடைக்குது. எப்படி கிடைக்கும்? அப்போ ஒரு காலத்தில் இமயமலை உட்பட கடல் மூடி இருந்தது. அப்புறம் தண்ணீர் வடிய மேட்டு பகுதி தெரிஞ்சு அப்புறமா கடல் ஒரு ஓரமாக போய் ஒதுங்குச்சு. இதுதான் உலகத்தினுடைய தோற்றம். அப்போ எது முதல்ல தெரிஞ்சதுன்னா மலை.
அந்த மலைக்கு என்ன பேருன்னா கல்லு. ஏன்னா எந்த மலையும் கல்லினாலே ஆக்கப்பட்டிருக்குமே ஒழிய மலை எதனால உருவாக்கப்பட்டிருக்கும்? கல்லுனால. அப்ப முதல்ல இந்த உலகத்துல தெரிஞ்சது எது? கல் தோன்றி, அதாவது மலைகள் தெரிய ஆரம்பித்து மண் தோன்றா காலத்து, அதாவது வயல்வெளிகள் தோன்றாத காலத்தில் மலையில் தோன்றிய இனம் தமிழ் இனம். கல் தோன்றி மண் தோன்றா காலம். மண்ணுனா வயல், நன்சை, புன்சை, இதெல்லாம் வயலுக்கு பேரு. அந்த வயல் தோன்றியது மனித நாகரிகம் வளர்ந்த காலம். உழுது பயிரிடலாம் அப்படிங்கிற டெக்னிக் கத்துக்கிட்ட காலம் ரொம்ப பின்னாடி. அந்த காட்டுக்குள்ள வாழுகிற போதே உலகத்தில் தோன்றிய முதல் இனத்தில் தலையாய இனம் தமிழ் இனம். அதைத்தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு அப்படின்னா. வாள்னா கத்தி. யாராவது பிறக்கிற போது கத்தியோட பிறக்க முடியுமா? இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவான், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிமா. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னா வெள்ளி ஸ்பூனோடைய பிறந்திருக்கிறாரு. அதாவது சச் எ ரிச் ஃபேமிலி, பணக்கார குடும்பம். அது மாதிரி இது ஒரு குறியீடு. வாளோடு முன் தோன்றி அப்படின்னா சண்டை போடுறதுக்காகவே பிறந்த ஜாதி தமிழ் ஜாதி. அதுவும் உண்மைதான். இவன் ஒத்தனை அடிச்சுக்கிட்ட மாதிரி உலக வரலாற்றில் வேற யாருமே அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டான். இந்த தமிழனுடைய எண்ணம் என்னன்னா உணர்ச்சி, கோபம், காதல், எல்லாம் உணர்ச்சி. இந்த வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னா சண்டை போடுவதற்கென்றே பிறந்த இனம் தமிழ் இனம். நீங்க இந்த நாட்டில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை தாயார் வயிற்றுலேருந்து பிறந்து அப்படியே செத்து போச்சுன்னு வச்சுங்க, தமிழர்கள் அப்படியே புதைக்க மாட்டாங்களாம். அந்த குழந்தைய நெல்லினுடைய நுனியினால கீறி ரத்தம் வரவழைச்சு அது போர்க்களத்தில் காயப்பட்ட மாதிரி புதைப்பாங்க. ஊன்தடி பிறப்பினும், ஊன்தடினா முற்றாத குழந்தை அப்படி வந்து பிறந்துட்டா கூட நெல்லினுடைய நுனியினால கீறி காயப்படுத்தி புதைக்கிறது தமிழனுடைய வழக்கம். அப்ப வீரம் இவனுக்கு எவ்வளவு பிரதானம். எனவே கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ்குடி. அப்ப முதலில் தோன்றியது மலை. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கிறோம். அதுல மலைக்கு உரிய கடவுள் யார் அப்படின்னு கேட்டா குறிஞ்சி கிழவன் அப்படின்னு பேரு முருகனுக்கு. எனவே முதலில் தோன்றியது மலை, முதலில் தோன்றிய இனம் தமிழினம். அந்த மலைக்குரிய கடவுள் முருகன் என்பதால் முருக வழிபாடு உலகத்தின் பழமையான முதல் வழிபாடு என்பதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். முருக வழிபாடு. அதனால்தான் தமிழ் இலக்கியங்கள்ல பழைய இலக்கியங்கள் எல்லாம் மொத்தமா தொகுத்து சொல்ற போது 10 பாட்டு 8 தொகை 11 கணக்குன்னு சொல்வார்கள். 10 பாட்டு 8 தொகை 11 கணக்கு. அந்த 10 பாட்டுல முதல்ல எது வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை. அதை எழுதின நக்கீரர் பெரிய ஆளுங்கிறதுக்காக முதல்ல வைக்கல. அதே நக்கீரர் நெடுநல்வாடைன்னு ஒன்று எழுதியிருக்கிறார். அதை யாரும் முதல்ல கொண்டு போய் வைக்கவே இல்லை. அந்த நெடுநல்வாடை அப்படிங்கிற நூலை நக்கீரர் எழுதினார். இப்ப நக்கீரர் பெரிய புலவர் அப்படிங்கிறதுக்காக முதல்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய நெடுநல்வாடையை கொண்டு போய் முதல் நூலாக வச்சிருக்கலாம். இப்ப பாருங்க, உலகத்தின் பழைய மொழிகள் 3: சமஸ்கிருதம், தமிழ், கிரேக்கம். அதுல கிரேக்கம் வழக்கு ஒழிந்து விட்டது, சமஸ்கிருதம் பேச்சு வழக்கிலிருந்து நீங்கி விட்டது, தமிழ் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இலக்கிய வழக்கு 3லும் இருக்கிறது. அந்த 3லும் தமிழினுடைய பழைய நூல் சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தில் முதன்மை பெற்றிருப்பது 10 பாட்டு. 10 பாட்டில் முதல் நூலாக வைக்கப்பட்டிருப்பது திருமுருகாற்றுப்படை என்றால் தமிழனுடைய கடவுள் வழிபாடு முருக வழிபாடு. அதான் கடவுள் வாழ்த்தாக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே முருக வழிபாடு முதல் வழிபாடு, பெருமைக்குரிய வழிபாடு, நம்முடைய மூத்த வழிபாடு. அதை தமிழிலே சொல்லுகிற ஒரு நூல் கந்தபுராணம். இப்போ முருகனை வணங்கினால் வழிபட்டால் இளமை, அழகு, நலம், இப்படி எல்லா நன்மைகளையும் தருகிறவன் முருகப்பெருமான். அந்த முருகனுடைய வரலாற்றை வடமொழியில் சொல்லுகிற நூலுக்கு ஸ்காந்தம் அப்படின்னு பேர். 1,00,000 கிரந்தங்கள் உடைய நூல் ஸ்காந்தம். 1,00,000. மொத்தம் 18 புராணம். 18 புராணத்துல மற்ற நீங்க 17 புராணங்களையும் சேர்த்தீங்கன்னா 3,00,000 கிரந்தம் வருமா. 17 புராணங்களையும் சேர்த்து வச்சா 3,00,000 கிரந்தங்கள். கந்த புராணம் மட்டும் 1,00,000 கிரந்தம்.
அப்போ நீங்கள் பார்த்துக்கணும், வல்யூமினஸ், அதாவது பெரிய அதிகமான ஒரு நூல் அப்படின்னு சொன்னால் அது ஸ்காந்தம். அதனால்தான் தமிழில் இன்னொரு பழமொழி உண்டு, கந்த புராணத்தில் இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லை அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா, ராமாயண கதை உள்ள வரும், பல பல கதைகள் எல்லாம் உள்ள வரும் கந்த புராணத்துக்குள்ள. ஏன்னா எல்லா புராணமும் சேர்ந்து 3 லட்சம் கிரந்தம் இருக்கிற போது இது ஒன்று மட்டுமே 1 லட்சம் கிரந்தம் இருக்கு இல்லையா? அதனால எல்லா கதைகளும் இதுக்குள்ள உண்டு. அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் கந்த புராணத்தில் இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லை என்று எழுதி வைத்திருக்கிறார். இந்த கந்த புராணத்தை நான் தொடங்குகிறோம், இது நம்ம கேட்க போகிறோம். ஒரு வார காலம் நாம் இதை நல்ல காது குளிர கேட்கும்படியாக நம்முடைய மார்கழி விழா குழுவினர் அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். நல்ல நிரம்பி இருக்கிற சபை, பேசுவதற்கு சந்தோஷமான களம், ரொம்ப அருமையான ஏற்பாடு. ஏன்னா லாஸ்ட் டேலெல்லாம் பாராட்ட முடிகிறதுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ முதல்லையே பாராட்டுள்ளான் தான். ரொம்ப அருமையான சபை, நல்ல கேட்கிற சபை. இதில் நம்ம 7 நாள் கந்த புராணத்தை அனுபவித்து கேட்க போகிறோம். முருகனுடைய கதையை ஏன் கேட்கணும், முருகனுடைய கதையை நாமெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்? அருணகிரிநாதர் சொல்றார், அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். அழித்து, நமக்கு தலையில விதி எழுதியிருக்கிறான் பிரம்மா, அதை அழிக்க முடியாது. ஏன்னா அது எந்த இங்கில் எழுதியிருக்கிறான்னு தெரியல. எந்த இங்கில் எழுதியிருக்கான்னு தெரிஞ்சால் அழிச்சு விடலாம். பசங்க எல்லாத்துக்கும் ரப்பர் வச்சுருக்கான். நம்ம பசங்க பென்சில் வாங்குற போது அது தலைமையிலேயே ரப்பர் வச்சு தான் வாங்குறான். ஏன்? அவ்வளவு தப்பு தப்பாக எழுதுவோம்னு உனக்கு தெரியுது பாருங்க. தப்பாக எழுதுனா ரப்பர் எடுக்க கூட லேட் ஆகக்கூடாதான், இப்படி திருப்பி அழிச்சுட்டா போகிறோம் அப்படின்னு வச்சுருக்கேன். அது இல்லாத பையெல்லாம் ரப்பர் வச்சுருக்கிறான், அது ஒரு தனி ரப்பர் அப்படின்பா. தப்பாக எழுதுவோம்னு ஒரு ஐடியாவோடய இருக்கிறான். அப்புறம் இங்கில் எழுதுகிறோம், இங்குக்கு ஒரு ரப்பர் இருக்கு. டைப் பண்ணுற போது தப்பாக டைப் பண்ணால் அழிக்கிறதுக்கு ரப்பர் இருக்கு. இந்த பிரம்மா தப்பு தப்பாக எழுதியிருக்கிறார். அது மனுஷனுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது, பிரம்மாவுக்கு தப்பு தப்பாக எழுதி வச்சிருக்கிறார். ₹1 சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு வழி இல்லாமல் எழுதி வச்சிருக்கார். சில பேருக்கு 15 கோடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்க முடியாது எழுதி வச்சிருக்கிறார். சில பேருக்கு கியூவில் நின்னே காலமெல்லாம் போகுது. சில பேருக்கு நிற்காமையே கால் வீக்காக போகுது. எப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் பிரம்மா, தப்பு தப்பாக எழுதியிருக்கிறார். நம்மளை கேட்டிருக்கணும் யோசனை எப்படி எழுதணும் அப்படின்னு. நிறைய ஐடியா கொடுத்துருக்கலாம். எல்லாருக்கும் இலவசமாக 1 கோடி கொடு, நிறைய ஐடியா கொடுத்துருக்கலாம் பிரம்மாவுக்கு. 4 தலையை வச்சு தோணுபடி பிரம்மா எழுதி வச்சுட்டான் விதி. கற்பனைக்கு சொல்ல, அவன் நம்ம தலை எழுதுற வரைக்கும் நம்ம என்ன விட்டு வைப்போமா? பார்பர் ஷாப்பில் 10 நிமிஷம் தலையை கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் விதி எழுதுற வரைக்கும் இந்த தலையை பேசாமையாக கொடுத்துருப்பான். நம்ம ஆளு என்ன ஆட்டம் ஆட்டியிருப்பான். அவன் எல்லாம் பார்த்து தான் எழுதியிருக்கிறான். சரி,